ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்லாடி ராணி கிச்சன். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது பன்றி கொழுப்போடு சேர்த்து பன்றிக்கறி சமைக்க போகிறோம். இன்றைக்கி இதுக்கு நான் ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆயில் ஹீட் ஆன உடனேயும் ஒனியனும் க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணுறேன். அதோடு சேர்த்து சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், வெந்தயம், ஒரு பட்டையும் சின்ன உடைச்சி போட்டிருக்கேன். இப்போ நான் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். இப்போ நான் பன்றியோட கொழுப்பை முதல் ஆட் பண்ணி வெங்காயத்தோட வதங்க விட போகிறேன். கொழுப்பு வதங்கினால் இன்னும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், நல்ல வாசமாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வதங்கி வந்திருக்கு. இனி நான் மிச்சம் இருக்கிற பன்றி இறைச்சியை இதோட சேர்க்க போகிறேன். இப்போ நான் 2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதோடு சேர்த்து நான் தேவையான அளவு தூளும் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதோடு சேர்த்து இப்போ புளியும் சேர்த்து விட போகிறேன். உங்களுக்கு விரும்பினா நீங்கள் லெமன் ஜூஸும் கடைசியாக விடலாம். நான் பழப்புளி யூஸ் பண்ணுறேன், ஏனென்னா பன்றியோட கூடுதலாக சேருமன்றதுக்காண்டி. நான் ஒரு 2 மினிட்ஸ் லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி பெருகி வந்திருக்கு. இப்போ நான் தூள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இறைச்சியோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பியும் நான் லிட்டை க்ளோஸ் பண்ணி விட போகிறேன். ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா கறி நாங்கள் தண்ணியே ஆட் பண்ணாமல் கறி ரெடி ஆகிருக்கு. கடைசியாக நாங்கள் ஹோம்மேட் மீட் பவுடர் போட்டிருக்கேன், ஒரு டீஸ்பூன். இந்த மீட் பவுடர் எப்படி செய்கிறேன்னு நான் ஒரு லிங்கும் அதில் போடுறேன் கீழே, நீங்கள் அதை பார்த்து செய்யலாம். ஸ்ரீலங்கா ஸ்டைலில் இதை இறைச்சி சரக்கு இல்லாட்டி இறைச்சி தூள்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளோட பன்றிக்கறி ரெடி ஆயிட்டு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் வீட்டை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கில்லாடி ராணியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.